புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய எரிகண்டாசுரர் சம்காரம், இல்லை எனில் வக்கரகேது பலி, இல்லை எனில் ஆதிலட்சுமி ரணமோடி எடுத்தல். அம்மா, ஒரு கெட்ட கதையா இருந்தாலும் முட்டை முடிவோடத்தான் பாக்கணுமா? எப்படி கெட்ட கதையா முட்டை முடிவா கேட்கணும். இந்த கதையில என்ன வருது, எதனால அப்படி வைக்கிறாங்க, என்ன காரணம், ஏன் எரிகண்டாசுரன் சம்காரம் பண்றாங்க, ஏன் ஆதிலட்சுமி மோடி எடுக்கிறான் அப்படிங்கிறது இந்த கதையில புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு குடும்ப சித்திர கதை தான் முழுசா பாருங்க. விடிய விடிய பார்த்தாதான் கதையோட விளக்கம் என்னன்னு விளக்கம் புரியும். இருந்தாலும் இந்நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் யாரு, நீ யாரு, என்னுடைய பெயர் என்ன, உங்களது பெயர், என்னால இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்னென்ன நடக்கும். கண்ணம்மா அடியடைகின்றதோ நுழைந்திருக்குமே உனக்கு அந்தான மத்தாள சத்தம், இடையில் நம்ம சத்தம். இப்பொழுது சொன்னால் எனக்கும் தெரியும், இப்ப கூத்து பக்க மக்களுக்கும் புரியும். அம்மம்மா, மேகம் பலபலக்க மின்னல் ஒளியை போலே ஆயிரம் ஆயிரம் தாதிமார்கள் என காலங்கள் ஏந்தி வர என்னுடைய பெயரோ விலோச்சனா என்று சொல்லலாம். ஏமா ஏப்பா உனது பெயர் விலோசனா என்று சொல்கிறாயே, இந்த விலோசனாவை பெற்ற தாய் தந்தைகள் யாரம்மா? என்னுடைய தந்தையாரோ காசிப மகாமுனிவர். தந்தையாரோ காசிப மகாமுனிவர். ஆமா. தந்தை ஒன்று இருந்தால் தாய் ஒன்று இருக்கும் அல்லவா? என்னுடைய தாயாரோ கனகவல்லி என்று சொல்லலாம். கனகவல்லிக்கும் காசிபருக்கு நீ ஒண்டி ஒருவளாக தான் பிறந்தாயா? பாலைக்கு ஒரு குலை போல் தாய்க்கு தலைப்பிள்ளையாக நான் ஒண்டி ஒருவள் பிறந்தேன். நீ ஒண்டி ஒருவளாக பிறந்து எந்த நாட்டு அரசனை திருமணம் செய்தாய்? என்னை திருமணம் செய்த கணவர் யாரு? நான் எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிறேன்? என் கணவர் பெயரை கேட்டினாவே காலோட மூத்திர விட்டுருவ நீ. அவ்வளவு பெரிய லந்தன் கண்ணம்மா, அம்மா மலங்கள்லாம் மழை குடித்தேன்.
ஏய், கதை பெரிய கதை டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கணும். அம்மா இப்போ சொல்லுங்க நன்றாக தெரியும். அம்மா டிகிட்டகிரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் கணவரோ எரிகண்டாசுரன். எரிகண்டாசுரனை திருமணம் செய்து உனக்கு எத்தனை குழந்தைகள்? அம்மா கேட்டாயே ஒரு கேள்வி. நான் என்னமா தப்பா ஏதாவது கேட்டேன்? எத்தனை குழந்தை தானே கேட்டேன்? ஏப்பா கண்டாசுரனை மாலையிட்டு பாலைக்கு ஒரு குலை போல தாய்க்கு தலைப்பிள்ளையாக எனக்குன்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தாம்பா. யாருமா உனது மகன்? என் மகனோ வக்கரகேது என்று சொல்லலாம். உனது மகன் வக்கரகேது என்று சொல்கிறாயே? அறிவில சிறந்தவை, ஆற்றல் சிறந்தவை, வில் வித்தியில சிறந்தவை என் மகன். உங்களது மகன்? ஆமாப்பா. இப்படி பெற்றெடுத்து தினந்தோறும் உனக்கு என்னமா வேலை? அம்மா தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? காலையில் எழுவேன், குளித்து நீராடுவேன், என் கணவரின் பாதத்தை பணிவேன், என் மகனுக்கு சாத செய்து நான் பாடசாலைக்கு அனுப்புவோம்பா. ஆமா. அம்மா ஏதென்று தெரியவில்லை, உனது கணவர் அதிசீக்கிரம் உன்னை அழைத்தார். அப்படி இருந்தாலும் என் கணவரை நான் பார்க்க வேண்டும் என்றால் என் மகனை அழைத்து வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஆமா.